செஞ்சூர் அம்மன் செய்திகள். வணக்கம். சமூக நீதித்துறை என்ற பெயரை மாற்றி ஆதிதிராவிடர் நலத்துறை என மாற்ற வேண்டும் என கூறி புரட்சி பாரதம் கட்சியினர் அதன் பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார் தலைமையில் திருவள்ளூர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவையில் ஏற்கனவே ஆதிதிராவிடர் நலத்துறை என்று இருந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தவேக அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை என்பதை சமூக நீதித்துறை என மாற்றம் செய்துள்ளது. இதற்கு அமைச்சராக விசிகவை சேர்ந்த வன்னியரசு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சமூக நீதித்துறையை ஆதிதிராவிடர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும், சமூக நீதித்துறை என்ற பெயரை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு அமைப்புகள் மூலம் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் புரட்சி பாரதம் கட்சியினர் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சமூக நீதித்துறையை ஆதிதிராவிடர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் புரட்சி பாரதம் கட்சியின் பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார் தலைமையில் திருவள்ளூர் ஆட்சியர் கவிதாவிடம் நேரடியாக சென்று மனு அளித்தனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புரட்சி பாரத கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ருசேந்திரகுமார், ஏற்கனவே இருந்த ஆதிதிராவிடர் நலத்துறை என்ற பெயரே இருக்க வேண்டும் எனவும், சமூக நீதித்துறை என்பதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதில் மாநில செயலாளர் கூடப்பாக்கம் குட்டி, மாநில துணை பொதுச் செயலாளர் தளபதி செல்வம், மாநில செயலாளர் TK சீனிவாசன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பேட்டி ருசேந்திரகுமார், புரட்சி பாரதம் கட்சி பொதுச் செயலாளர்.